ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி. நம்ம தமிழ் ரிவிஷன் பார்ட்டாக அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, முக்கியமா ஆல்ரெடி நூல்கள் பார்த்துருப்போம், இதழ்கள் பார்த்துருப்போம், அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து கேள்வி கேட்கக்கூடிய நூல்களையும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதை மட்டும் போன தடவை குரூப் கேட்கணும்னு வச்சு கேட்கல, அதனால இந்த தடவை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த நூல்கள், யார் யார் எழுதின ஆசிரியர்கள், எந்தெந்த நூல்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு நூல் கொடுக்குறேன். அந்த நூலை வந்து கேள்வியை கேட்பேன். நீங்க என்ன செய்யணும், கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஈஸியானது, ரொம்ப கஷ்டமா கேட்கறேன். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அன்பளிப்பு. இதெல்லாம் சிறுகதைகள். ஓகேவா? சிறுகதைகளுடைய ஆசிரியர்கள் எந்த ஆண்டு விருது வாங்கினாங்க, என்ன கதை பேர், இந்த ஆண்டுகள் முதற்கொண்டு மேபி லைட்டா படிச்சுக்கோங்க. ஆனா இந்த ஆசிரியர் பேரை நம்ம தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? இந்த சிறுகதையோட இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் வீடியோன்னு போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரே பிடிஎஃப் கொடுக்கறதுக்காக நான் திருப்பி மேட்ச் பண்றேன். ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கோம். ஷார்ட்கட் நான் திருப்பி அதிலேயே கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஓகே, ஷார்ட்கட்டாக எடுத்துக்கோங்க. இதுல இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதைகள். அன்பளிப்பு என்ற சிறுகதை எழுதியவர் யாருன்னா கு அழகிரிசாமி. 1970, ரொம்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கதைகள். ஓகேங்களா? அன்பளிப்பு. அப்ப அன்பளிப்பு, அழகான அன்பளிப்பு அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அன்பளிப்பு, அழகான அன்பளிப்பு. ஓகே, அடுத்து சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்கு தி ஜானகிராமன் அவர்களுடைய புக்கு தான், அவருடைய சிறுகதை தான் வாங்கியிருப்பாங்க. தி ஜானகிராமன். அப்ப சரி ஞாபகம், சக்தி வைத்தியம். நம்ம உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்கணும். அது டாக்டர்கிட்ட போகாம ஜானகி அம்மாவுடைய பாட்டு கேட்டாலே நமக்கு வைத்தியமான மாதிரி. அப்போ வைத்தியம் ஜானகி அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்ப சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன், 1979ஆம் ஆண்டு. அடுத்து முதலில் இரவு வரும். அப்புறம் என்னது, அப்புறம் யார் வரும்? ஃபர்ஸ்ட் இரவு வரும், பின்பு என்ன வரும்? சூரியன் வரும். அப்ப சூரியனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆதவன். அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, முதலில் இரவு வரும் என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் ஆதவன். நெக்ஸ்ட் அப்பாவின் சிநேகிதன். ஓகே, அப்பாவின் சிநேகிதன் என்னது, யார் எழுதிய புக்கு அப்படின்னா அசோகமித்திரன். அப்ப அப்பாவுடைய ஃப்ரெண்டு யாரு? நம்ம எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு அசோகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அப்பாவின் சிநேகிதன் அசோகமித்திரன். நெக்ஸ்ட் மின்சார பூ அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுதியது சாகித்ய விருது பெற்றிருக்காரு மேலாண்மை பொன்னுசாமி. இயர் அப்படியே பார்த்துக்கோங்க பிடிஎஃப்ல. ஓகே, சாகித்ய விருது பெற்றவர் மேலாண்மை பொன்னுசாமி. எப்படி சொல்லலாம், மின்சாரத்தை ஒழுங்கா மேலாண்மை பண்ணாதனால அதுல சாக்கடிச்சு பொன்னுசாமி என்பவர் இறந்து போனார். ஓகே, மின்சாரத்தை ஒழுங்கா மேலாண்மை பண்ணாதனால அதை சாக்கடிச்சு பொன்னுசாமி இறந்து போயிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் சூடிய பூ சூடர்க்க. விஜய் டிவில நிறைய ஷோக்கள்ல ஒரு பெண் வேடம் அணிந்து வரக்கூடிய ஒரு நபர் தான் நாஞ்சில் விஜயன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பெரிய பூரா வச்சிருப்பாரு. அப்போ சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். ஓகே, நாஞ்சில் நாடன் 2010, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அடுத்த ஒரு சிறு இசை. ஓகே, வண்ணதாசன். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கலியாஞ்சி. திருப்பி வரும் கலியாஞ்சி அந்த நபர். ஓகே, சிறு இசை கலியாஞ்சி வண்ணதாசன். அப்போ இசையதான் நிறைய இருந்ததுன்னா நமக்கு வண்ணங்களாக தோன்றும். அதே மாதிரி கல்யாஞ்சி அப்படின்னு வச்சுக்கலாம்னா ரெண்டு ஒரே நேம் தான். ஓகே, இன்னொரு பேர் தான் கல்யாஞ்சி. அப்போ கல்யாண டைம்ல என்ன செய்வாங்க, இசை வாசிப்பாங்க, மேளங்கள் வாசிக்கிறாங்க. அப்போ ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கு வண்ணதாசன். ஓகே, அப்போ இது எல்லாமே ஒரு சிறு கதை. ஓகே, இதெல்லாம் ஒரு கதையா எழுதி வச்சுக்க அந்த கதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது எந்தெந்த நூலுக்கு. ஓகே, அது என்ன நூலா இருக்கலாம், கதை நூலா இருக்கலாம், கவிதை நூலாக இருக்க, எதுனாலும் இருக்கலாம். ஓகே, எல்லாமே முக்கியம் தான், எல்லாம் படிச்சுக்கோ, ஒரு பாயிண்ட் கூட விடக்கூடாது. அடுத்து திருப்பி அதே பாயிண்ட் வருது, ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கு கல்யாஞ்சி அவர்கள். கல்யாஞ்சிக்கு இன்னொரு பெயர் தான் வண்ணதாசன். ரெண்டு பேரும் ஒரே நபர் தான், கண்ணதாசன் கிடையாது, வண்ணதாசன். ஒரு சிறு இசை சிறுகதை. ஓகே, எந்த ஆண்டு வாங்குறாங்க? 2016ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, சு சமுத்திரம் அவர்களுடைய புத்தகம் என்ன அப்படின்னா வேரில் பழுத்த பலா. இதுதான் புக்கு. அதோடைய ஆத்தர் சு சமுத்திரம். சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இது புதினம். ஓகே, சிறுகதை வேற, புதினம் வேற, கவிதை நூல் வேற, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரி விட நீங்க ஞாபகம் வேணா, இந்த ஆத்தர் புக்கோட பேரு அது. ஓகே, சு சமுத்திரம் எழுதிய நூல் என்ன? வேரில் பழுத்த பலா. அடுத்து புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். இது எல்லாமே புக்கில் தான் இருக்கு. நான் திருப்பி சொல்லிட்டேன், புக்கை தாண்டி நான் எதுவுமே வெளியே எடுக்கிறேன், புக்கில் இருந்து மட்டும்தான் எடுக்கிறேன். கொஸ்டின் அங்க இருந்தா வரப்போகுது. புதிய உரைநடை என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். ஓகே, நெக்ஸ்ட் கோபாலபுரத்து மக்கள். யாருடைய நூல்? கி ராஜநாராயணன். ஓகேவா, கி ராஜநாராயணன். யார் எழுதிய புத்தகம்? என்ன எழுதிய புத்தகம்? கோபாலபுரத்து மக்கள். எப்படியாவது ஞாபகம், கோபாலபுரம்னாலே நமக்கு ஒரு கட்சி ஞாபகம் வரும். கி ராஜநாராயணன் எப்படியாவது மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்கு ஆசிரியர் கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய விருது பெற்றவர் அப்படின்னா சா கந்தசாமி. விசாரணை கமிஷன் என்ற நூலுக்காக விருது பெற்றவர் சா கந்தசாமி. நெக்ஸ்ட்
மாப்போ சிவஞானம் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. புக்கோட பேர் தான் முக்கியம். மாப்போ சிவஞானம், ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிற்றக்கல் ஒளி அப்படி ஒரு கட்டுரை வந்து 10th 9th வரும். அதுல இவரை பத்தி சொல்லுவாங்க, மாப்போ சிவஞானத்தை பத்தி. மாப்போசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வடக்கெதை போராட்டம் தெற்கெதை போராட்டம் சொல்லிட்டு இந்த நபரை பத்தி வருவாங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய விருது பெற்ற. அடுத்து, அதாவது சாகித்யக்கன விருது பெற்றவங்க தமிழர்கள்லேயே முதல் பெண்மணி யாரும் கேட்டாங்கன்னா யார் தான்? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான். ஓகே, அவர் எழுதிய புத்தகம் இந்த புதினம் என்ன அப்படின்னா வேருக்கு நீர் என்ற நூலுக்காக ஒரு புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். நெக்ஸ்ட், ஓரிரிய மொழிக்கவிஞர் மனோரமா பிஸ்வாவின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். ஓகே, ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா இந்திரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூலை எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க? பறவைகள் ஒருவேளை, ஓகே, பறவைகள் சேர்த்துக்கணும். பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல், மொழிபெயர்ப்பு நூல், விருது பெற்றவர் இந்திரன். ஓகே, அடுத்து சீசு செல்லப்பா, இவரெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th எடுத்திருக்காங்க. சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம், ஓகே, சுதந்திர தாகம் என்ற நூலுக்காக விருது பெற்றவர் யார் அப்படின்னா 2001ஆம் ஆண்டு சீசு செல்லப்பா. நெக்ஸ்ட், வானம் வசப்படும். ஏதாவது மேட்ச், இதுதான் ஷார்ட்கட், ஈஸி ஞாபகம். வானத்துக்கு வேற எப்படி மேட்ச் பண்ணலாம்னா இந்த உலகத்துக்கு வேற என்ன சொல்லலாம்? பிரபஞ்சம் சொல்லலாமா? அப்போ வானம் பார்த்தா பிரபஞ்சத்தையே பார்க்குற மாதிரி. அப்போ வானம் வசப்படும் பிரபஞ்சன் எழுதிய நூல். ஓகேவா? பிரபஞ்சான் தான் இதுக்கு ஆசிரியர். வானம் வசப்படும் என்னும் புதினத்திற்கு ஆசிரியர். நெக்ஸ்ட், சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதிய நூல்கள்ல என்ன நூலுக்கு? ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது. நூலுக்காக இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதிய நூல்கள்ல மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய விருது பெற்றவர் யாருன்னா இவர். ஆனா ஞாபகம், ஒரு சில பேர் ஒரு தடவை தான், இவர் மட்டும் 2 தடவை ஆகியிருக்காரு. கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம். என்னது? சிற்பி ஒரு கிராமத்து நதி. நெக்ஸ்ட், பூ மாணிக்க வாசகரை எழுதிய நூல்கள்ல அங்காடி அப்படி சொல்லுவாங்க, அஞ்ஞாடி. ஓகேவா? அந்த நூலுக்காக புதினத்திற்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய விருது பெற்றவர் தான். ஓகே, அடுத்து தோப்பில் முகமது மீரான், பாருங்க, தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி. ஞாபகம், என்ன நூல்? சாய்வு நாற்காலி அப்படிங்கிற ஒரு விருது பெற்ற நூலுக்கு என்ன இந்த ஆண்டு 1997ஆம் ஆண்டு சாய்வு நாற்காலி என்ற நூலுக்கு தோப்பில் முகமது மீரான். ஓகே, நெக்ஸ்ட், அப்ப என்ன வச்சுக்கலாம்? தோப்புல ஒரு சாஞ்சுக்கிட்டே ஒரு நாற்காலியை போட்டுட்டு மீரா என்ற பெண் வந்து படுத்திருக்காங்க. அவளை முடிச்சது. ஓகேவா? அப்ப தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி. அடுத்து, வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புகளுக்கு முத்துலிங்கம் இலங்கை அரசின் சாகித்ய விருதை பெற்றார். எந்த ஆண்டு? 1999. நம்ம ஊர் சாகித்ய இலங்கை அரசோட சாகித்ய விருது வடக்கு வீதி என்ற நூலுக்கு. ஓகே, அடுத்து நம்மளுடைய மு மேத்தாவுடைய நூல் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக மு மேத்தாருடைய சாகித்ய விருது பெற்ற நூல் இதுதான். ஓகே, அடுத்து ஆலப்பனை என்னும் நூலுக்காக அப்துல் ரகுமான் வாங்கிய சாகித்ய விருது தான் இது. ஓகேவா? அப்போ லாஸ்டா இவ்வளவுதான். ஓகே, மொத்தமா இவ்வளவு பாயிண்ட். இதோட பிடிஎஃப் இருக்கிற ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. 2 விஷயங்களுடைய சாகித்ய விருது வந்து ஃபேமஸான ரப்பர்கள் 2 பேருடைய சாகித்ய விருது வந்து நான் அட்டாச் பண்ணல. நீங்க அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் அப்படி பார்த்தீங்கன்னா பிசிராந்தையன். அதான் எல்லாருக்குமே தெரியும், அட்டாச் பண்ணல. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணல. அப்போ பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து என்னது? பிசிராந்தையார் நாடக நூல். ஓகே, இப்போ கேள்வி வந்து என்ன அப்படின்னா, வைரமுத்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்து, வணக்கம் வள்ளுவ என்ற நூலுடைய அந்த நூலுக்கு வந்து சாகித்ய விருது பெற்றிருக்காங்க. அதோடைய ஆசிரியர் யார்? ஞாபகம், வைரமுத்து எந்த நூலுக்காக சாகித்ய விருது பெற்றாரு, எந்த ஆண்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக யார் சாகித்ய விருது பெற்றார், அந்த நூலுடைய ஆசிரியர் எந்த ஆண்டு, இதுதான் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்து ரிவிஷனுக்காக, லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக 2 வாரம் தான் இருக்கு. அந்த 2 வாரத்தை ரிவிஷனுக்காக என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து அந்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.